பெரிய பெரிய படத்துக்கு ஆடியன்ஸை கொண்டு தானே வரோம், நம்ம கொண்டு தானே வரோம். புரியுது ஐயா. அகைன் அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் அது இல்லை, கொண்டு வரோன்றது டிக்கெட்டே நம்ம வாங்கி கொடுக்குற நிலைமை தான் நீங்கள் வந்துட்டோம். ஓப்பனிங்கில் நம்ம வெளிப்படையாக பேசுவோம், இதில் ஹைட் அண்ட் சீக்கே தேவையில்லை. பெரிய பெரிய படங்களுக்கே வந்து முதல் நாள் நிரப்புறோம், நம்ம தேட்டரை நிரப்புறோம். ஆமாம், தேட்டரை ஃபில் பண்ணுறோம். அந்த நிலைமை தான் வந்திருக்கோம். சில தேட்டருக்கு எனக்கு டிசைட் பண்ணி இதெல்லாம் ஓடாதுன்ட்டு பேனரே போடுறது. நம்ம கஷ்டப்பட்டு இங்கே பேனர் அனுப்புவோம், போட மாட்டான். அப்படியே போட்டாலும் ஏன்னா ஒரு ஓரத்தில் போடுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, சனிக்கிழமை இந்த படத்தை தூக்கிட்டு இன்னொரு படம் வசூல் ஆகிற படத்தை போடுறதுக்கான வேலையை வந்து வெள்ளிக்கிழமை சில தேட்டர் பண்ணிவிடுவாங்க. என்னுடைய படம் ரிலீஸ் ஆனப்போ லட்சுமிகாந்தன் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. அதே டைமில் இதே முறையில் ரிலீஸ் ஆகுது. கட்டா குஸ்தி இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து 2வது வாரத்துக்கு வருது. ஸோ அப்போ சனி ஞாயிறு வந்து இதே முறையிலையும் கட்டா குஸ்திக்கு நடுவில் என் படம் லட்சுமிகாந்தன் கொலைவுக்கும் லவ்வும் போட்டு போடுது. எங்களுக்கு ஷோஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷோஸ் வந்து சாட்டர்டே சண்டேவே வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதே முறையிலையும் கட்டா குஸ்தியும் வந்து ஃபுல்லாக வரதால இன்னும் ஸ்க்ரீன்ஸ் தேவைப்படுது அவங்களுக்கு. ஒரு எமோஷனலாக பார்த்தீங்கன்னா சிறு படங்களுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்குது, விமர்சனம் இருக்கிற படங்களுக்கு மினிமம் ஒரு 3 நாள் டைம் கொடுக்கணும், நல்ல ஷோஸ் கொடுக்கணுன்றது என்னுடைய பணிவான கருத்து. அதர்வைஸ் சினிமா கண்டென்ட் ஓரியன்டட் சினிமா வில் பி கில்டு சூன். ஷெட்டி கேங் நானும் அதை கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஆமாம், நம்ம போய் ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்றப்ப அவங்க ரொம்ப டபுள் தாட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நானே ராஜ்பி ஷெட்டி கதை சொல்லியிருக்கேன், நான் கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. அவங்க என்ன கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அந்த மொழி பேசுகிற ஆட்கள்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடைக்கும்ல, அது இங்கே கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலாக ரக்ஷித் ஷெட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். வந்து மியூசிக் லேபிளே வந்து மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஏன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய சாயா பேங்கர்லேருந்து அந்த மியூசிக் டைரக்டர் போடுங்க, நாங்கள் வந்து ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறோன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி வியாபாரம் வந்திருக்கு. அது வந்து படத்துக்கு வந்து டைரக்டருக்கு அந்த மியூசிக் டைரக்டர் ஒத்து வரணும் இல்லையான்றதெல்லாம் மியூசிக் லேபிள் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களோட சஜஷன் அவங்க சொல்லிடுறாங்க, இவர் கொண்டு வந்தால் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருப்புக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சாயா பேங்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொன்னது. மீன் ஃபிக்ஸ் பண்ண பிறகுனா லைக் அவங்க மியூசிக் லேபிள் சொல்லி தான் சாயா பேங்கர் உள்ளே வராரு. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி மியூசிக் லேபிள் அவங்களுக்கு வேண்டிய வியாபாரத்தை அவங்க பார்க்குறாங்க. இவர் பண்ணால் இது நமக்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு டாக் ஒன்று இடையில ரொம்ப பெருசாக போணுச்சு, வைடராக போணுச்சு. என்னன்னா ஷெட்டி கேங். நானும் அதை கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஆமாம், அதுக்கு ராஜ்பி செட்டினான்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஷெட்டி கேங் கிடையாது, நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது உங்களுடைய கேங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கேங் அப்படிங்கிறத 2 விதமாகவும் ஒரு டிஸ்கஷனாக மாற ஆரம்பிச்சிச்சு. மேபி இந்த சென்ஸ் இல்லை இது வந்து ஒரு மோனோபுலிங் மாரி ஒரு ஷெட்டி கேங்காக அப்படியே ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற யாரும் உள்ளே வர முடிய மாட்டேங்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டிஸ்கஷன்? எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவன்றதால இதை சொல்கிறேன். இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பேசுகிற மொழியில் 3 மொழி ரொம்ப முக்கியமான மொழி. ஒன்று கன்னடா, இன்னொன்று மேங்களூரில் பேசுகிற துளு, இன்னொன்று வந்து கொங்கினி இங்கே கூர்கு கிட்ட பேசுகிறாங்களே. இது 3மே ரொம்ப முக்கியமான மொழி அங்கே. சரிங்களா? அதில் வந்து மேங்களூரியன்ஸ் பேசுகிற துளு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்குது. துளு சினிமா இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. மேங்களூர்லேயே சினிமா ஷூட்டிங் ஆகி மேங்களூரில் மட்டுமே ரிலீஸ் ஆகும், பெங்களூர்லலாம் அதிகமாக ரிலீஸ் ஆகும். துபாயில் பயங்கரமாக வீக்கெண்டு ஃபுல்லாகும் அந்த தேட்டரு. அந்த சினிமா 2 கோடி ரூபாயில் சினிமா பண்ணிவிட்டு 15 கோடி ரூபாய் ரெவன்யூ வரும் அவங்களுடைய. அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி. நடுவில் என்ன ஆகுது, ராஜ்பி ஷெட்டி, ரக்ஷித் ஷெட்டி, இவங்க எல்லாமே ரிஷப் ஷெட்டி, இவங்க எல்லாமே படம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கண்டினியூஸாக ஹிட் ஆகுது. அப்புறம் இவங்க 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்ன ஆகுது, ஒருத்தர் படத்தில் இன்னொருத்தவங்களோட கொலாபரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஜென்ரலாக நடக்கிறப்ப இன்ஃபேக்ட் நானே வந்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தேன். இது வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கேங்கை இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், நம்ம போய் ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்றப்ப அவங்க ரொம்ப டபுள் தாட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நானே ராஜ்பி ஷெட்டி கதை சொல்லியிருக்கேன், நான் கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. அவங்க என்ன கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அந்த மொழி பேசுகிற ஆட்கள்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடைக்கும்ல, அது இங்கே கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக ரக்ஷித் ஷெட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து யோகராஜ் பட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் 2011.
11 ஓகே. அப்போ ஃபேஸ்புக்கில் ரக்ஷித் ஷெட்டி எழுதியிருந்தாரு, இந்த படத்தை வந்து நம்மளாம் பார்த்து ரசித்து இதை ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துட்டோம்னா கன்னடா இண்டஸ்ட்ரியோட போக்கு மாறிடும், கன்னடா இண்டஸ்ட்ரியோட தரம் மாறிடும், அவ்வளோ நல்ல படம் எதுன்னு அவர் எழுதுறாரு. ஆனால் நான் போய் கதையாக சொல்கிறேன், அவர் கொஞ்சம் ஹீரோவாக ஆன பிறகு, அப்போ அவர் பெரிய ஹீரோ கிடையாது, அப்புறம் அவர் கொஞ்சம் பெரிய ஹீரோவாக க்ரோ ஆன பிறகு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், சார் பவுன் ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க சார்னு சொல்கிறார். ஸோ அவங்க வந்து அந்த 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 இதுக்குள்ளே இருக்காங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்காங்கல்ல. அதை நம்ம ஷெட்டி கேங்குன்னு சொல்கிறதா இல்லையான்னு தெரியல, பட் இட் இஸ் ட்ரூ தட் தே ஆர் விதின் தியர் குரூப்பில் தான் அதை பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த மேங்களூர் அங்கே அந்த சைடில் இருக்கிற அந்த இதுலேயே அது சார்ந்த கதைகள், அந்த மண் சார்ந்த கதைகள் அதையே அவங்க பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. அதுமாரி உங்கள் படங்களில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இசையாக நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இப்போ ரீசெண்டாக கொன்றால் பாவமும் எடுத்துப்போம், இப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்குமே எடுத்துப்போம். ஆமாம், மேபி ராஜா சார் உள்ளே இருந்தால் அது வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து இது எனக்கு இருக்கு, இது இருக்கு, ரெண்டுலேயுமே நான் அதை யோசிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு மியூசிக்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா நான் மியூசிக் எனக்கு இருக்கிற மியூசிக் ரைட்டர்ல. ஆமாம், லிரிக் லிரிக் ரைட்டரு. பெருசாக ஒரு டெப்த்தாக மியூசிக்லாம் தெரியாது எனக்கு. ஓரளவுக்கு பாடனா ஒரு கேட்டுக்கிற அளவுக்கு, மற்றவங்க வந்து காதை சுரிக்கிற அளவுக்கு, முகம் சுரிக்கிறதுல காதை சுரிக்கிற அளவுக்குலாம் படப்பாடல நல்லாவே ஓரளவுக்கு பாடுவேன். பெரிய இசை நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு ரீ ரெக்கார்டிங் பற்றி ஒரு பெரிய நாலேஜ் உண்டு எப்போவுமே. இதை நான் கற்றுக்கிட்டதே வந்து ஜிகே வெங்கடேஷோடைய படங்கள் பார்த்து. ஜிகே வெங்கடேஷ் யார்? இளையராஜா சாருடைய குரு. அவருடைய படங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் ரீ ரெக்கார்டிங் பண்ண படங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஜிகே வெங்கடேஷ்னா யாருன்னு தெரியாது, கன்னடானா என்னன்னு தெரியாது. அப்போ போய் படம் பார்க்குறப்ப என்ன மியூசிக் இப்படி இருக்கே, வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா இவர் யார்? ஜிகே வெங்கடேஷா? ஓ அப்படியா, இவர்கிட்ட இளையராஜான்னு ஒருத்தர் இருக்காராம் அசிஸ்டன்ட். இப்படி தான் நம்ம முத கேட்டது. பை த டைம் பார்த்தா ஜிகே வெங்கடேஷ் ஃபேட் அவுட் ஆகி இளையராஜாவோட அசிஸ்டண்டாக அவர் வந்துடுறாரு. கரெக்டுங்களா? ஜிகே இளையராஜா படங்களுக்கு அவர் கண்டக்டராக வந்துடுறாரு, எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறார். அப்படி தான் காலமை வந்து அப்படி மாற்றி போடுறது. ஆனால் இளையராஜா சாருடைய ரீ ரெக்கார்டிங் ஸ்டைல் அத்தனை ஜிகே வெங்கடேஷோட ஸ்டைல். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏ டெம்ப்ளேட் ஆஃப் ஜிகே வெங்கடேஷ். ஓகேங்களா? அதில் இளையராஜா சாருடைய மியூசிக் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம், இளையராஜா சூப்பராக பண்ணிவிடுவார். நீ என்ன பெரிய இதா, உனக்கு என்ன புதுசாக வேணுமா அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஒரு கரெக்ஷன்னு ஒன்று சொல்கிற கூடிய அளவுக்கு நம்ம சினிமாவோட நாலேஜ் நம்ம வளர்ந்துருக்குல்ல, நம்ம போய் சொல்கிறப்ப அவர் அதை பண்ணுவாரான்ற டவுட் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இளையராஜான்ற ஒரு மகா கலைஞன் இருக்கான்ல, அவருன்னா எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில். என்னுடைய மகிழ்ச்சி துன்பம் எல்லாத்துலேயுமே அவருக்கு பங்கு இருக்குல்ல. அதெல்லாம் நான் அந்த அவர் மேலே இருக்கிற அந்த சப்போஸ் சண்டை வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா மரியாதை போயிடும். அவர் மேலே என்னடா இப்படி பண்ணிட்டாரே, என்ன நான் இவர் என்ன நினச்சிருந்தேன் அப்படிலாம் ஆகிடும்ல. இது மாதிரி ரொம்ப ஹைப்போத்தட்டிக்கலாக எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது. அதர்வைஸ் என்னுடைய முதல் சாய்ஸாக அவங்க இருந்திருக்காரு. அவர் இளையராஜா சார் படம் எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் அப்படின்னு இருந்திருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு பயம் இருக்குது. இப்போ எல்லாருமே இன்றைக்கி யூத்தான டேரக்டர்ஸ், யங் டேரக்டர்ஸ் நிறையா பேர் போய் பண்ணுறாங்க. புது யூத்துன்னு சொல்கிறத புது டேரக்டர்ஸ் போய் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் சார் பண்ணுறாரு, குமாரராஜா எல்லாமே இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாளைக்கு நான் ஒரு கரெக்ஷன் சொல்லி அது வந்து அவருக்கு அது பிடிக்காமல் போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு இப்படிலாம் தேவையில்லாத பயம் எனக்கு இருக்குது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக கிடையாது. தயக்கம், அவ்வளோதான். ஒரு தயக்கம் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ மியூசிக் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமாக மாறிடுச்சு. எந்த வகையில் அப்படி நான் சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம இந்த சாங்ஸ்குள்ளே தான் வரணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம படத்தில் ஒரு பாட்டு போடுறோம், அந்த பாட்டு மேபி எல்லா படத்துலையும் எல்லா பாட்டும் ஹிட் ஆக போகிறது கிடையாது. சம்டைம்ஸ் அது ஹிட் ஆகும். அது புது மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட அந்த பாடல் ஹிட் ஆகலான்னு வச்சுங்களேன். பட் மியூசிக் டைரக்டர்னால ஒரு படத்தை இன்வைட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு வகையில் இது ப்ரொடக்ஷனுடைய காலில் இருக்கா இல்லை டைரக்டரோட காலில் இருக்கா? நான் இப்போ உங்களோட படத்துக்கு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வியாபாரமாக பார்த்தா கூட அது இருக்குது. இன்றைக்கி வந்து மியூசிக் லேபிளே வந்து மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஏன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய சாயா பேங்கர்லேருந்து எல்லாரும் அந்த மியூசிக் டைரக்டர் போடுங்க, நாங்கள் வந்து ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறோன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி வியாபாரம் வந்திருக்கு. அது வந்து படத்துக்கு வந்து டைரக்டருக்கு அந்த மியூசிக் டைரக்டர் ஒத்து வரணும் இல்லையான்றதெல்லாம் மியூசிக் லேபிள் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களோட சஜஷன் அவங்க சொல்லிடுறாங்க, இவர் கொண்டு வந்தால் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருப்புக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாயாபேங்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொன்னது. மீன் ஃபிக்ஸ் பண்ண பிறகுனா லைக் அவங்க மியூசிக் லேபிள் சொல்லி தான்
சாயபங்கர் உள்ள வராரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு மியூசிக் லேபிள் அவங்களுக்கு வேண்டிய வியாபாரத்தை அவங்க பார்க்குறாங்க. இவர் பண்ணால் இது நமக்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒத்து வருவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம அங்கே மாட்டிக்கும். ஒரு சைடில் என்ன யோசிப்போம்னா, சரி எதையாவது ஒன்று பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு போகிறது ஒரு விதம். இல்லை எனக்கு இவருடைய மியூசிக் என் படத்துக்கு ஒத்து வராதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம மாட்டிக்கும். காம்ப்ரமைஸாக இருந்தால் நம்ம மாட்டிக்கும். அதனால் வந்து மியூசிக் டைரக்ஷன்ன்றது வந்து ஒரு டைரக்டருக்கான ஒரு காலாக தான் இருக்கணுன்றது. மியூசிக் டைரக்டர் யாருன்ற கால் எடுக்கிறது டைரக்டரோட கையில் இருக்கிறது சேஃப் ஜோன். ஓகே, அப்போ தான் அது படத்தோட ஒத்தி போகிற மாதிரி இருக்கும். சூப்பர். கொஞ்சம் அப்படியே வெளில கொஞ்சம் போயிட்டு பொலிட்டிக்கலாக வரலாம்னு நினைக்கிறேன். நான் என் ரீசன்ட் டைமில் இந்த ஒரு 2-3 நாளாக இல்லை, ஒரு வாரமாக நினைக்கிறேன். ஓகேங்களா, திருவிக்ரம் அவர்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, என்னன்னா என்டிஆர் தமிழ் கடவுள். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் முருகன் வெற்றிமாறனோட வாட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், உங்களுக்கு என்ன அதை ஐ மீன் அஃப்கோர்ஸ் நீங்க இந்த இது ஓவர் அண்ட் அவுட் இதை பத்தி நீங்க பாக்குறதுனால நான் கேட்கறேன். இல்லை, ஒரு விஷயம் எனக்கு வந்து உண்மையிலே வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிற ஆள் தான் நான். ஏன்னா பிகாஸ் நான் வந்து பெருசாக இதை பற்றியெல்லாம் புக்கு படித்தது கிடையாது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நான் படித்த கொஞ்சம் விஷயங்கள், நான் பெரிய லெவலில் பக்தி மார்க்கமான விஷயங்கள்லாம் படித்ததில்லை, அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள்னு தான் நம்புகிறேன். ஓகே, பர்டிகுலர் திருவிடையாடல் பார்த்த பிறகு எனக்கு அதுதான் நம்பிக்கை. முருகன் பேசுகிறதே தமிழ் மொழி அப்படின்னு நம்புகிறாள் நான். அதில் வந்து இப்போ திருவிக்ரம் வந்து சொல்கிறப்ப, இல்லை என்டிஆரோட வச்சு பண்ணுறப்ப அவரை வந்து ஒரு வடமொழி வடக்கு அந்த ஒரு சுப்பிரமணியான்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன் சொல்றாங்க, சுப்பிரமணியன் கூட சொல்றாங்க. கர்நாடகாவில் சுப்பிரமணியா, முருகான்ற வார்த்தை இங்க மட்டும்தான். இங்க வந்து முருகன் சேயோன் கந்தன். ஸ்கந்தன் வந்து ஸ்கந்தா இல்ல கந்தன். ஆமா, கந்தன் இங்க உண்டு. ஆமா, கந்தன் என்ற முருகன் கந்தன் கூட சொல்லுவோம். நம்ம வடிவேலன் சொல்லுவோம். ஆமா, இதெல்லாம் தான் தமிழ் பேரா வேலன் சொல்லுவோம். சோ இது இங்க. அங்க வந்து சுப்பிரமணியா, கார்த்திகேயா அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த சைடில் சொல்லுவாங்கள்ல. நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த விஷயங்கள் வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமா நம்ம பார்க்குறோம். அங்கே வந்துட்டு யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் வரலாறு என்ன இருக்குது, மைத்தாலஜி என்ன சொல்லுது, இதுக்கான ரிசர்ச்சை பண்ணி யாரும் மனதையும் புண்படுத்தாமல் அதை திரையில் கொண்டு வர்ற பொறுப்பு வந்து அது வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் எடுத்தாலும், அது வெற்றிமாறன் சாராக இருந்தாலும் சரி, திருவிக்ரமா இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து கெடுக்கிற இல்லை, அதை டெமாலிஷ் பண்ணுற உரிமை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த தேட்டர் விஷயத்துக்குள்ளே வருவோம். என்னன்னா, ஒரு டைரக்டராக சொல்லுங்க, அஃப்கோர்ஸ் நம்ம படம் எடுத்து முடிச்சாச்சு, அந்த படம் நல்ல படமாக தான் எடுத்திருக்கோம், ரைட்டுங்களா? இங்கே தேட்டருக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு வரது, எல்லா படத்துக்கும் பெரிய படத்துக்கே ஆடியன்ஸ் உள்ள வராங்களான்னு கேட்டா 2ஆம் நாள்ல பெரிய படத்துக்கு ஆடியன்ஸை கொண்டு தானே வரோம், நம்ம கொண்டு தானே வரோம். புரியுது ஐயா, எகெயின் அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் அது இல்லை, கொண்டு வரோன்றது டிக்கெட்டை நம்ம வாங்கி கொடுக்குற நிலைமை தான் நீங்கள் வந்துட்டோம். ஓப்பனிங்ல நம்ம வெளிப்படையா பேசுவோம், இதுல ஹைட் அண்ட் சீக்கே தேவையில்லை. பெரிய படங்களுக்கே வந்து முதல் நாள் நிரப்புறோம், நம்ம தேட்டர் நிரப்புறோம். ஆமா, தேட்டரை ஃபில் பண்றோம், அந்த நிலைமை தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த வகையில எகெயின் இந்த சின்ன படங்கள் இந்த சென்ஸ் பட்ஜெட் வைஸ்ல நான் சொல்றேன், ஓகேவா? எல்லா படமுமே படம் தான், பட் பட்ஜெட் வைஸ்ல ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லும்போது சிறிய முதலீட்டு படங்கள். ஆமா, சிறிய முதலீட்டு படங்கள். ஆர்டிஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ரொஃபைல், டயர் 3 அந்த இதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ தேட்டரோடைய புல்லிங் அப்படிங்கிறது ஒரு 2 நாள் வந்து ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணிக்கிறது, அதை வந்து பேர் பண்ணுறது, இதெல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் அந்த 2 நாள்லேயே ஒரு டிசிஷன் ஒன்று பண்ணுறாங்களே, எகெயின் அந்த பேனர் விஷயத்துக்குள்ளேயே ஆகட்டும், அந்த பேனரை வைக்காமல் போகிறதா இருக்கட்டும், இல்லை இவ்வளோ தான் டிக்கெட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல. 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஒரு ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறோன்னா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் 2 நாள் அவங்க ப்ரீத் அவுட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அது புல் பண்ணி வந்துடும். இது பொதுவா இந்த சின்ன படங்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, பெரிய அநியாயம். ஸ்ட்ரகிள் கூட கிடையாது, இது வந்து சின்ன படங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம்னு வைங்களேன். வந்து நீங்கள் வந்து இப்போ அதுன்னு சொல்கிறோம்ல, இங்கே என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் படத்தை கொடுக்குறதே ஒரு ஷோ கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல ஷோ கொடுத்துட்டா பரவாயில்ல. கொடுக்குறது ஒரு மார்னிங் ஷோ மாதிரி 11 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் கொடுத்தா
யாரும் வரவே மாட்டாங்க. ஒரு 3 டயர் ஆர்டிஸ்ட் இருக்கிற கன்டென்ட் ஓரியன்ட் படத்துக்கெல்லாம் யாரும் வரவே மாட்டாங்க. ஈவன் லட்சுமிகாந்தன் கொலை வழக்க நீங்க எடுத்துக்கிட்டாலே, எனக்கு இருக்கிற அனுபவத்தில நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவேன். என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை யாரும் நம்ம படத்த பார்க்க வரோம். ஃபுல் தமிழ்நாட்டில 5000 பேர் பார்த்தா பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைப்பேன் நானு. 100 தியேட்டருக்கு 50 பேர் வந்தாலே பெரிய விஷயம் தான் நான் ஷோ யோசிப்பேன். கேன்சல் ஆனுச்சா? நெறைய ஆச்சு. ஓகே. நெறைய முதல் நாள் நெறைய ஆச்சு. மார்னிங் ஷோஸ் நெறைய கேன்சல் ஆச்சு. பிரேக்குன்னு சொல்லுவோம். ஷோ பிரேக்குன்னு சொல்லுவோம். வர மாட்டாங்க. நமக்கு தெரியும். அனுபவமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். புது டைரக்டர்ஸ்க்கு ஐயய்யோ! வரலையா, நான் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணேன் அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க. நான் வருத்தப்பட மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் சினிமாவோட சினாரியோ தெரியும். ஆனால் இது மாதிரி படங்களுக்கான விமர்சனம் வர்றதே வந்து உங்களுக்கு சனிக்கிழமை தான் வரும். ஓகேங்களா? சனிக்கிழமையில இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பான். 100 பேருக்கு ஒரு 10 பேர் இருப்பான்ல, அவன் சனிக்கிழமை தான் படம் பார்க்கவே ஆரம்பிப்பான். அவன் போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லுவான், நான் அப்போ அந்த படம் பார்த்தேன்டா மச்சான், நம்ம கேட்டகரி படம்டா, சூப்பராக இருக்குது, கண்டென்ட் ஓரியன்ட் பார்க்கலான்னு சொன்னான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த 10 பேருன்றது ஒரு 50 பேர் ஆகும். அந்த 50 பேர் வெளில சொல்கிறப்ப திங்கக்கிழமை வந்து படம் நிற்கும். நல்ல படமாக இருந்து எல்லாருக்கும் இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு பிடிச்சா. இல்லாட்டினா என்ன ஆகும், படம் கில் ஆகிடும். ஸோ இங்கே தியேட்டருக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஷோ ரன் ஆகாட்டினா எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடும். ஸோ ஓடுற படத்தை இதை தூக்கிட்டு ஓடுற படத்தை வச்சிட்றேன். அது அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ஒரு படம் போகிறப்ப நிறைய தேட்டர் எல்லாரையும் சொல்லலை நான், சில தேட்டருக்கு எனக்கு டிசைட் பண்ணி இதெல்லாம் ஓடாதுன்ட்டு பேனரே போடுறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டு இங்கேருந்து பேனர் அனுப்புவோம், போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் ஏன்னா ஒரு ஓரத்தில் போடுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா, சனிக்கிழமை இந்த படத்தை தூக்கிட்டு இன்னொரு படம் வசூல் ஆகிற படத்தை போடுறதுக்கான வேலையை வந்து வெள்ளிக்கிழமையே சில தேட்டர் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து ஐ எம் நாட் பிளேமிங் எவ்ரி ஒன். ஓகே. ஒரு சில தேட்டர்ஸ் அதை பண்ணுவாங்க. அது ஒரு 25% அது மாதிரி பண்ணுவாங்க. அது பெரிய அஃபெக்ட் ஆகும் நமக்கு. அது நல்ல தேட்டராக இருக்கும். சனிக்கிழமைலேருந்து அந்த தேட்டரில் ஒரு 200 பேர் ஓட ஆரம்பிப்பான். சிறையெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு. சிறை படம் விக்ரம் பிரபு இருந்தார். எவ்வளோ ஓப்பனிங் ஆச்சு? பி ஹானஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மி தான். ஒண்ணுமே கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா அப்போ அந்த டைம் கொடுக்கணும் தானே. ஆனால் அந்த இடத்துல டைம் கொடுத்தது யார் இருந்தா தெரியுமா? லலித் குமார் இருந்தார். ஏன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவரே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேட்டருக்காரங்க தூக்க மாட்டாங்க, படத்தை வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா என்ன? இருக்காது. இப்போ நான் என்னுடைய படம் ரிலீஸ் ஆனப்போ லட்சுமிகாந்தன் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. அதே டைமில் இதே முறையில் ரிலீஸ் ஆகுது. கட்டா குஸ்தி இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து 2வது வாரத்துக்கு வருது. ஸோ அப்போ சனி ஞாயிறு வந்து இதே முறையிலையும் கட்டா குஸ்திக்கு நடுவில் என் படம் லட்சுமிகாந்தன் கொலைவுக்கும் லவ்வும் போட்டு போடுது. எங்களுக்கு ஷோஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷோஸ் வந்து சாட்டர்டே சண்டேவே வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதே முறையிலையும் கட்டா குஸ்தியும் வந்து ஃபுல்லாக வரதால இன்னும் ஸ்க்ரீன்ஸ் தேவைப்படுது அவங்களுக்கு. அதை வியாபாரமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய பாஸ்க்கு பதில் சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகேங்க 30 டிக்கெட் தானே போயிருக்கு, இதை கேன்சல் பண்ணிடலாம். அந்த ஷோ 10 டிக்கெட் தானே போயிருக்கு, இதை கேன்சல் பண்ணலாம். அந்த ஷோவை புல் பண்ணி இந்த படத்துக்கு கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. இது வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா, எக்ஸிபியூட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் அவங்க ஏற்று சொல்லுவாங்க, சார் நான் இது ஒரு இன்றைக்கி இந்த படம் வந்து நான் சம்பாரிச்சா தான் சார் உண்டு, இன்னும் 2 வாரத்துக்கு படம் இல்லையா, நான் இப்போ சம்பளம் கொடுக்கணும் சார் தேட்டர் எம்ப்ளாயிஸுக்குன்னு அவங்களோட சைடு நியாயத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எமோஷனலாக பார்த்தீங்கன்னா, சிறு படங்களுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்குது, விமர்சனம் இருக்கிற படங்களுக்கு மினிமம் ஒரு 3 நாள் டைம் கொடுக்கணும், நல்ல ஷோஸ் கொடுக்கணுன்றது என்னுடைய பணிவான கருத்து. அதர்வைஸ் சினிமா கண்டென்ட் ஓரியன்ட் சினிமா வில் பி கில்டு சூன். ஓகே, அது பிரச்சனை தான் அது. ஆமாம், ஏன்னா இப்போ வரவே வராது, நல்ல படமே வராது. ஒரு போஜ்பூரி இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடும் நம்ம. ஜாலியா நல்ல படங்கள் இருக்கு. இப்போ நல்ல படம் சார். மராட்டியில் அசாமீஸோட படத்தை எடுத்து பாருங்க. அதுதான் எப்படி ஆயிட்டாங்க. மராட்டியில் இன்னைக்கு எப்படி படங்கள் வருது, கமர்ஷியல் படங்கள் பண்ணுறாங்க. ஒரு படம் உங்களுக்கு எனக்கு இது மறந்து போச்சு டைட்டில், ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் வந்து வீட்டில் ஒரு திருடன் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகிறான். திருடன் தான் அவன், சொல்லிட்டு போகிறான். என்னன்னா வீட்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்னு எழுதி போய் ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். போட்டு அவ்வளோதான் திருடுவான் போயிட்டான். அன்றைக்கி அவன் அவ்வளோ நேர்மையான திருடன். காமெடி படம். திருட போகிற இடத்துல வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பொலிட்டீஷியன் ஓனர் அவன் வந்துடுவான், அவனை கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துடுறான். அங்கே நடக்கிற காமெடி தான் படம். சரிங்களா, இதுதான் படம். ஆனால் படம் எவ்வளோ பெரிய ஹிட். மொத்தமே படத்தில் 5 or 6 தான் கேரக்டர்ஸு. இது மாதிரி படம்லாம் இங்கே எப்படி ஏன் வரமாட்டுது? இல்லை, அஃப்கோர்ஸ் உண்மைதான் அது. ஆமாம், இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணால் தேட்டருக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் இதில் என்ன பெரிய கேன்வாஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை. அதான் ஃபேண்ட்ரிங்கிற ஒரு படம், நாகராஜ் அவருடைய டைரக்டர். அதுதான் நாகராஜ். ஆமாம். அந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை தேடி பார்த்தவங்க நிறைய பேர்னு வச்சிங்களேன். பட் அந்த படம் இங்கே மராட்டியில் அந்த மாதிரியான ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் இங்கே எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பரியரும் பெருமாள் ஒரு படம். ஆமாம்,
பட் ஆனா அங்க மராட்டியில தொடர்ச்சியா படங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல. தான் இருக்குது. அதான் அந்த குவாலிட்டியான படம் வராது. ம். ஒரு மாரி செல்வராஜ் எடுத்துன்னு இருக்கிற படங்கள் இருக்குல்ல, அது மாதிரியான படங்கள் வந்து இன்னொருத்தவங்க எடுத்தா, ம். இப்போ அவரு அத பேக்கப் பண்ணி ஒரு படமா ஹிட் ஆயிடுதுல்ல. அது மாரி இன்னொரு புது முதல்ல வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ம். ஒரு 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 பிராண்டா பில்ட் ஆகுற வரைக்கும் அது மாரி படங்கள் வந்து இங்க தியேட்டர்காரங்க சப்போர்ட் பண்றதில்ல. கரெக்ட். அது அந்த படம் ஓடுச்சுன்னா தப்பிச்சோம், இல்லாட்டினா இல்ல. புரியுது. ஏன் இந்த இதெல்லாம் ஏன் நான் கேட்குறேன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது தான் கன்னடால. ரைட்டுங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தீங்க. ஏன் தமிழ்ல வந்து படம் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதுக்கான பதில் வந்து கம்ஃபர்டபுள்ன்றது இல்ல.